வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ஒரு கேக். இந்த பியூட்டிஃபுல்லான கேக் வந்து நம்ம 6 months பேபி கேர்ளுக்காக நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சூப்பராக பிங்க் அண்ட் பர்பிளில் கூட மேலே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேக் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ க்ரீம், போர்ட், ஸ்பாஞ்ச், லைக் நம்ம ரஸ்மலாய்ஸோட சங்க்ஸ், ரோஸ்டட் நட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மில்க் சோக் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ஒன்றுனா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1 kgல நம்ம ஹாஃப் கட் பண்ண மாதிரியான கேக். ஏன்னா 6 months பர்த்டேக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஹாஃபாக கட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் 1 kg கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இதில் சின்ன சின்ன திங்ஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சோக் பண்ண போகிறோம். இது நம்ம யூஸ்வலாக சோக் பண்ணுற மாதிரி ரஸ்மலாய் கேக்கு வந்து நம்ம ரஸ்மலாய் மில்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபுட்டு எடுத்து சோக் பண்ணிவிட்டு ரஸ்மலாய் இன்ஃப்யூஸ் போட்டு நம்ம நல்லா க்ரீமையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இது நான் ஒயிட்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் லைக் பிங்க் அண்ட் பர்பிளில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் வந்து பிளெயினாக வந்து இந்த கலர் எல்லோ கலர்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணலை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம லேயர் கொடுத்துட்டு இப்போது நாம் வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன, நார்மல் கேக்குக்கே பண்ணணும். பட் இந்த மாதிரி ஹாஃப் கட் பண்ண கேக்குக்கு மெயினாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சங்க்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது அழகாக நம்ம இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துக்கணும். அந்த பார்டர் கொடுத்துட்டு நம்ம மெயின் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்னா சென்டரில் வந்து நம்ம சங்க்ஸ் ஃபில் பண்ணிடுவோம். சைடில் வந்து நம்ம சங்க்ஸ் ஃபில் பண்ணாட்டி கேக் வந்து கொஞ்சம் கோணமுனையாக வரும். எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இது பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரஸ்மலாய் க்ரஷ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ சங்க்ஸ் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட்டடாக வந்து நான் சைட்ஸ்லையும் நல்லா நான் வந்து பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து அந்த அன்ஈவனாக இல்லாமல் ஓரளவுக்கு ஈவனாக வரும். ஸோ அதையும் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்துக்கணும். இது கூட வந்து ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ் வந்து ஃபுல்லுமே நான் வந்து மேலே போட்டுக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப ரிச்சாக ரொம்ப யம்மியாக ஒரு இந்தியன் டச்சோட இந்த கேக் வந்து இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுக்கு மேலே நம்ம அப்படியே விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் க்ரீம் போட்டு அதை சீல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கேக் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகாது. மேலே வைக்கிற கேக் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அது ஒட்டி பிடிக்காது. ஸோ அது வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம ஃபுல் க்ரீமை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து இன்னொரு டிப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு மெயின். நீங்கள் இந்த மாதிரி எனி ஃபில்லிங்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது மெயினாக வச்சுக்கோங்க. இது என்னோட மெத்தட். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி பண்ணலாம். பட் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர், ஸோ 2 லேயர் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். இதுவே ரொம்ப டால் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஃபில்லிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப டாலாகவும் போகக்கூடாது. ஏன்னா ஹாஃப் இதில் தான் நிற்க போகுது. ஸோ அது மெயினாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் க்ரம் கோட் வந்து நம்ம நல்லா கொடுத்து நல்லா செட் பண்ண போகிறோம். இது வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து மெயின் கோட் வந்து கொடுத்து இந்த ஃபல் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ண போகிறேன். இது வந்து ப்ரீவியஸ் டேவே நான் வந்து எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இன்னொன்று மெயின் நல்லா செட் ஆகணும். செகண்ட் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கேக் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமே தான் நீங்கள் ஸ்டாக்கிங் போகணும். இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு இன்னொரு மெயின் பாயிண்ட் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இது ஃபுல்லுமே நம்ம நீட்டாக இப்போ ஷேப்பாக பண்ணியாச்சு. மோர் ஓவர் இது வந்து ஹாஃப் கேஜியில் பண்ணி கொடுங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்தது. பட் நான் சொல்லுவேன் லைக் ஹாஃப் கட் பண்ணுற கேக்குக்கு மினிமம் 1 kg இருந்ததுனா தான் அது கரெக்டாக நிற்கும். இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகிடும். ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த லுக்கும் நல்லா வரும். அதை விட இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராடரான கேக் இருந்ததுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 9 inch கேக் அந்த மாதிரிலாம் போகும்போது இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அதை ஒரு டிப்பை எடுத்துக்கோங்க. ஸோ ஹாஃப் கேஜியில் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணுறது. இதுதான் வந்து பெரிய டாஸ்க். இது வந்து 8 inch டின்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஹாஃப் வந்து 4 inch. ஸோ அந்த 4 inchல மார்க் பண்ணிட்டு நான் இப்போ அதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு இன்னொரு போர்டில் நம்ம வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நல்ல அழகாக அந்த சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற நைஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய நைஃப்ஸ் இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டிப் நான் வந்து தனியாக இன்னொரு போர்டில் பண்ணுங்க. அதே போர்டில் பண்ணுறதை விட இன்னொரு போர்டில் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ கீழே ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த க்ரீம் வந்து லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த டைரக்ஷன் இருக்கோ அதை வந்து முன்னாடியே எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து அதை வச்சுட்டு ஆட முடியாது. ஸோ எப்படி நம்ம டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ண போறோமோ அதை பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃபை லைட்டா உள்ள விட்டுட்டு மேல இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டவல்ஸ் வச்சு அப்படியே தூக்கி அலைக்கா வச்சிடலாம். இந்த டவல்ஸ் எல்லாம் இல்லாம அப்படியே தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்படியே தூக்கி டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் டேபிளோட அந்த டர்ன் டேபிளோட வச்சுக்குவாங்க. அது என்ன ஆகும், டமாலும் விழுந்திருக்குது. நிறைய இடத்துல இது மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதை தப்பை மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க. ஸோ எப்படி வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த இன்னொரு கேக்கை எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாம அந்த கேக்கோட பிளேஸ்மெண்ட்டை மாற்றணும். ஸோ இதே ஷேப்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். வச்சுட்டு அதே ப்ராசஸ் தான். மேலே ஒரு டவல்ஸ் ஃபிட் பண்ணுறோம். அந்த இதை வந்து லேசாக இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். மிடில் வந்ததுக்கு அப்புறமேலு அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு இது அவ்வளோதான். இப்போ கீழே வைக்கும் போது கொஞ்சம் அந்த இழுக்கும் போது வரல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு நைஃப் வச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அது வரைக்கும் அந்த டோவெல்லாம் எடுக்கவே இல்லை பார்த்தீங்க இல்லையா. ஸோ நம்ம எந்த டர்ன் டேபிளுக்கு வைக்கிறோமோ அது வரைக்கும் அந்த பொசிஷன் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பொசிஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட், அந்த இடம், உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் எந்த மாதிரியான இதில் பிளேஸ் பண்ணுறீங்க, அந்த போத் சைடு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்புறமேல நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இந்த ஃபைனல் கட் தூக்குறதுக்கே அந்த கேக்கை எடுக்கிறதுக்கே நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டவல்ஸை கரெக்டாக அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு அது 2 இடத்துலையும் நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பிளாஸ்டிக் டவல்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரா வந்து மிடிலுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம பிளாஸ்டிக் இதில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா அது வந்து நம்ம நகராமல் அப்படியே இருக்கும். ஸோ டவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி எனி டால் கேக் இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த மாதிரி ஹாஃப் கட் கேக்குக்கு டபுள் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து நம்ம மறக்க வேணாம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் நமக்கு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போதும். ½ an hour ஆச்சு இதை நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஸோ ட்ராவலிங் டைமும் அதிகம். அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த கேக் வந்து மிடில் இருக்கணும். போர்டோட மிடில் இல்லாமல் சைட்லலாம் வச்சிங்கன்னா இது டபக்குன்னு கவுந்துரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். அடுத்தது வந்து இந்த லைக் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரா நடுவில் இருக்கு. இன்னொரு சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ரா மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். இது வந்து பாதி இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்ல போட்டுட்டு அதுக்கப்புறமே நான் ஃப்ராஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஒரே கலர்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் இது வந்து டியூயல் கலர் நம்ம கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் டிப் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது என்னன்னா, பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுங்க க்ரீம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து க்ரீமும் வந்து பெருசாக இருக்காது, கொஞ்சம் மினிமலாக தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு ட்ரிக்கியான ப்ராசஸ். ஏன்னா 2 கலர் வந்து ஸ்மட்ஜ் ஆகிடக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கலரை வந்து நான் வந்து மேலே இருக்கிற லேயரை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ராஸ்டிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே அந்த கீழே இருக்கிற அந்த பர்பிள் ஷேடை வந்து செகண்ட் லேயருக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் இது மாதிரி நல்லா இது பண்ணணும். இதில் மெயின் என்னன்னா, உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் கேக்குனா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பட் ஸோ இந்த மாதிரி ஷேப் இல்லைன்னா வேற என்ன ஷேப் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ ஃபுல் பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லுமே நான் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஒன்றுனா வந்து ஸ்டெப்பாக போகலாம். ஸோ மேலே ஓரளவுக்கு நான் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே லேயருக்கு வந்து இந்த பர்பிள் கலரில் நான் வந்து ஃபுல்லாமே செட் பண்ண போகிறேன். நான் வந்து யூஸ்வலாகவே சொல்லிட்டேன். அவங்களும் சொன்னாங்க எனக்கு வந்து பேஸ்டல் கலர் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் நானுமே அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நோ ஹார்ஷ் கலர்ஸ், அது வந்து அவ்வளோவா நல்லதில்லை. ப்ளஸ் உங்களுக்கு மவுத் அண்ட் ஹேண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒட்டும். ஸோ நான் எப்போவுமே வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் பெட்டர். ஒயிட் பெட்டர். நம்ம கலர்ஸ் போகணுன்னாலுமே பேஸ்டல் கலர்ஸ் வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சேம் ப்ராசஸ் நம்ம வந்து கீழே லேயருக்கும் நம்ம பண்ண போகிறோம். அந்த பேஸ்டல் பர்பிள் கலர்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நாம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்கிராப்பர் வச்சு ஃபர்தரா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம்.
இப்போ வந்து நம்ம டாப் லேயரையும் நம்ம கிளியர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இதே மாதிரி ஃபுல் கிளியர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னங்கிறது நம்ம பண்ணிடலாம். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு வேவி பேட்டர்ன்ல தான் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜ் இருந்தது. இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அவங்க ஒரு ஃபுல் கேக்கு தான் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சு வேணும், ஆனால் ஹாஃப் கட் பண்ண கேக் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ½ kg அதே மாதிரி கேக் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பி செக் பண்ணி பார்க்கும்போது ½ கட் கேக்கு வந்து கேட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் இல்லைங்க 1 kg தான் இது பண்ண முடியும், அதான் பெட்டரா இருக்கும்னு சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து 1 kgலயே வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலை இது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் கேக்கு அப்படியே கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களோட இதுவும் ஸ்பாயில் ஆயிருக்கும். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ அதை நான் கடைசி நிமிஷத்துல பார்த்ததுனால நல்லதா போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இதே மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன், ஒரு வேவி பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு மாதிரி அழகா ஒரு வேவியா ஒரு மாதிரி ஒரு பிளெயினா இருக்கிறதுக்கு இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ முன்னாடி மட்டும் கொஞ்சம் அவ்வளவா நல்லா வரல. ஸோ அதை வந்து திருப்பி நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் வேவியா நம்ம வந்து கொடுத்து எடுத்தாச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டு இது நான் ஃபுல் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 hours பக்கத்தில் நான் செட் பண்ணியிருந்தேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது கேக் டெலிவரிக்கு முன்னாடி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஸோ halfway to 1 ஒரு டாப்பரும் நம்ம வச்சாச்சு. அண்ட் இது கூட நம்ம பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கியூவர்ஸில் செட் பண்ணி நான் வந்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே லைக் ஃப்ளையிங் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ஃபர்தராக எல்லாமே பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாக்ஸ் பால்ஸும் நம்ம வந்து அந்த டிசைன்ல இருந்தது. ஸோ ஃபாக்ஸ் பால்ஸும் நம்ம அப்படியே லைட்டா ஆட் பண்ணிக்க போறோம். அதுல வந்து ஒயிட் அண்ட் கோல்டன் கலர்ல இருந்தது, நம்மகிட்ட ஒயிட் இல்லை. ஸோ சில்வர் அண்ட் கோல்டன் கலர்ல ஒரு மினிமலா ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவங்களும் பிக்சர் ஷேர் பண்ணி அவங்களோட ரிவ்யூவே நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ண போறேன். ஸோ ஃபைனலா அட்டாச் பண்றேன், வந்து பாருங்க. ஸோ இதோட சரி, இது அவ்வளோ ரொம்ப அழகாக வந்து முடிச்சாச்சு இந்த கேக். அண்ட் இது கொண்டு போய் கொடுக்கறது தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். பிகாஸ் இது வந்து ஒரு 15 kilometers பக்கத்து க்ளோஸ் டு ட்ராவல் பண்ண போகுது. ஸோ பத்திரமா கொண்டு போய் நம்ம வந்து சேஃபாக கொடுக்கணும். இதை நானே கொண்டு போய் பர்சனலாக ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி கேக்ஸ் வந்து நாமளே தான் கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ அதையும் கொடுக்க போகிறோம். ஸோ பேபியோட நேமையும் நம்ம வந்து முன்னாடி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து லைட்டாக அங்கங்கே போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸோ உங்களோட கிட்ஸுக்கும் இந்த மாதிரி ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷன் ஆகட்டும், எனி மைல் ஸ்டோன் செலிப்ரேஷன் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் பர்த்டே அண்ட் எனி ஒகேஷன்ஸ் நம்மகிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. சூப்பரா வித் மினிமல் பட்ஜெட்ல அண்ட் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேக்ஸை வந்து நம்ம பண்றதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஸோ நீங்க முன்னாடியே வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days மினிமம் 2 to 3 days நார்மல் கேக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் கேக்குக்கும் 4 to 5 days முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக நம்ம கேக்கை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் மினிட்ல வந்தீங்கன்னா என்னாலே பண்ண முடியலன்னு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் மட்டும் 15 to 20 ஆர்டர்ஸ் நான் வந்து டிக்ளைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடியே நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்க. நம்மகிட்ட சூப்பராக உங்கள் செலிப்ரேஷனுக்கான கேக்ஸை சூப்பரா செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பார்ல கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.